கரூர் கூட்ட நெரிசல் வழக்க சிபிஐ விசாரிக்கணும்னு தாவேகா தரப்புல உச்ச நீதிமன்றத்தில் மனு கொடுத்திருந்தாங்க. இதோட விசாரணை ஏற்கனவே நடந்தது. அதோட தீர்ப்பு இன்னைக்கு வெளிவந்திருக்கு. அதன்படி உச்ச நீதிமன்றம் என்ன தீர்ப்பு வழங்கியிருக்கு அப்படின்னா, சிபிஐ இந்த வழக்கை விசாரிக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த சிபிஐ விசாரணை குழுவில் ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதி அஜய் ரஸ்தோர் அப்படிங்கிறவர் இருப்பார். அது மட்டும் இல்லாமல் 2 கலெக்டர் 2 ஐஏஎஸும் இந்த டீமில் இருப்பாங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்கு. இந்த நேரத்தில், இந்த தீர்ப்பு வந்திருக்கிற நேரத்தில் தமிழக அரசை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்டே ஆகணும். அது என்ன அப்படின்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சென்னை உயர் நீதிமன்றத்தில் தளபதி விஜய்க்கு எதிராகவும் தாவேக்கு எதிராகவும் நீதிபதி சில கருத்துக்களை சொன்ன சமயத்தில் நிறைய பேர் அதற்கு எதிர்கருத்து பேசியிருந்தாங்க. அப்படி பேசின நிறைய பேரை இந்த தமிழக அரசு கைது செஞ்சுட்டு வந்தது. அது எல்லாருக்கும் தெரியும். இப்போ நேற்று வரைக்கும் கைது நடவடிக்கை நடந்துட்டு தான் இருந்து. ஸோ இந்த நேரத்தில் இப்போ உச்ச நீதிமன்ற இந்த தீர்ப்பு வந்த நேரத்தில் நிறைய திமுக கொத்தடிமைகள் இப்போவே இந்த தீர்ப்பை விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பை விமர்சிக்கிறவங்களை இந்த திமுக அரசு கைது செய்யுமா, இல்லை அவங்க மட்டும் எலும்பு துண்டுக்காக தொடர்ந்து வேலை செஞ்சுட்டு இருப்பாங்களா அப்படிங்கிறது தான் என்னோட கேள்வி. ஸோ இதிலிருந்தே நமக்கு புரியும் இந்த அரசாங்கம் எப்படி செயல்படுது, ஒரு சார தரப்பில் செயல்படுதா இல்லை நடுநிலையாக செயல்படுதா அப்படிங்கிறது.